ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஒடிட்டில் 2வது கிளாஸில் இருக்கிறோம். போன கிளாஸில் என்ன படித்தோம்ங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துட்டு இன்றைய கிளாஸில் டீப்பாக பார்க்கலாம். ஓகே, போன கிளாஸில் வந்துட்டு லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதிகமாக வழங்கப்படுத்திய விஷயங்கள் என்னென்னு சொன்னால் பேசிக் கன்செப்ட். ஓகே, இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு எதை பற்றி நாங்கள் படிக்க போகிறோம் எங்கிறத வழங்கப்படுத்தினேன். ஓகே, நாங்கள் படிக்க போகிறது சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட ஒர்க் இல்லையா. ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எவ்வாறு ஒர்க் பண்ணணும் அங்கிறத நாங்கள் படிக்க போகிறோம்னு சொல்லி தந்தேன். ஸோ அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலை என்ன என்ன கணக்காய்வு ஆடிட். ஸோ அந்த ஆடிட்டுக்குரிய டெஃபினேஷனுங்கிறது ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் இருக்கும். அதுதான் அதுக்கான ஒரு டேர்ம் வேர்டு ஒன்று இருக்குது, அஷூரன்ஸ் என்கேஜ்மெண்ட், உறுதிப்படுத்தல். இன்னும் தமிழ்ல இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லப்போனா உறுதிப்படுத்தல் உறுதிப்படுத்தல் பணிக்கமர்த்தல் சொல்லி வருமா, உறுதிப்படுத்தல் பணிக்கமர்த்தல் என்று வரும். ஓகே, இந்த நோட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த முதலாவது நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற நோட்ஸ் இருக்கு இல்லையா டிசோன்ஸ், இதுதான் இந்த ஒடிட்டினுடைய ஹார்ட் அல்லது இந்த ஒடிட் என்கிற சப்ஜெக்டுடைய சீட்ஸ். இந்த ஒவ்வொரு நோட்ஸும் நம்மளுடைய கடைசி எண்ட் வர இதோட தாக்கம் இருக்கு. இதைத்தான் நாங்கள் அந்த கடைசி எண்ட் வர நாங்கள் படிக்க போறோம். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ எஸ்யூரன்ஸ் என்னங்கிறது தான் நான் போன கிளாஸ்ல இந்த இந்த ஒரு நோட்ஸ் பர்டிகுலர் நோட்ஸை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாங்கள் போன கிளாஸ் நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், ஃபுல்லாகவே டெடிகேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது விளங்கினா தான் என்ன செய்யலாம், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ அதன் அடிப்படையில் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த நோட்ஸுக்கு நாங்கள் எவ்வாறு விளங்கிக் கொள்றதுக்கு எவ்வாறு பார்த்தோம் போன கிளாஸ்ல, முதலாவது என்னோட லைஃப்ல எப்படி நடக்குது, தென் ப்ராக்டிக்கல் லைஃப்ல எப்படி இருக்குது. ஓகே, இது எவ்வாறு உருவாகிச்சு என்கிற எல்லா ஹிஸ்டரியையும் நான் உங்களுக்கு வழங்கப்படுத்தினேன் இல்லையா. ஸோ அதன் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே பார்த்துட்டு நம்ம ஃபுல்லாக அடுத்தது போவோம். ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் மறந்துட வேணாம். ஓகே, இந்த சப்ஜெக்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்டா, இந்த சப்ஜெக்ட் நாங்கள் புரிஞ்சு கொள்றதாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யணும் கட்டாயம் டிஸ்டன்ஸ், உறுதிப்படுத்தல் அஷூரன்ஸ் என்கிறதுடைய மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அஷூரன்ஸ் என்கிறதுடைய மீனிங் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அந்த மீனிங் தெரியாம என்ன செய்ய முடியாது எங்களால. அஷூரன்ஸ்ங்கிறது மீனிங் தெரியாம நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. இதுதான் இந்த சீட்ஸ். அது இது ஒரு மரமாக பெரிய ஒரு விருட்சமாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த இந்த நோட்ஸ் தான் வரப்போகுது. சரியா? ஓகே, இதுல இருந்தா எல்லாமே டெவலப் ஆகும். சரியா? ஸோ அதனால தான் டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கேல எங்களுடைய யூனிட் கான்செப்டே புக்ல இருந்தும் அதர் இன்ஸ்டியூட்ல இருந்தும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, குயிக்காக நம்ம டெஃபினேஷனுக்கு போவோம். ஒரு தரப்பினரால் இன்னும் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற தகவலின் நம்பகத்தன்மை ரிலையபிலிட்டியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சுதந்திரமான இண்டிபெண்டன்ட்ங்கிற வச்சு எவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத நானே சொல்லி தந்துட்டேன் உங்களுக்கு. என்ன போன கிளாஸில் சொல்லி தந்தேன். அதே மாதிரி தொழில்திறனுங்கிறதுக்கு வந்து தான் என்ன டெஃபினேஷன் எப்படி கொண்டு வந்தாங்கிறத நான் போன கிளாஸில் சொல்லி தந்துட்டேன். தொழில்திறன் வாய்ந்த ஒரு மூன்றாம் நபரினால் தேர்ட் பார்ட்டியினால அபிப்பிராயம் வழங்குவதற்கான சகல நடவடிக்கைகளும் உறுதிப்படுத்தல் எனப்படும். ஓகே, இதை நாங்கள் எப்படி எங்களுடைய டெஃபினேஷனில் எங்களுடைய போன கிளாஸில் எங்களுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் இதை எப்படி பார்த்தோம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் எவ்வாறு பார்த்தோம்ங்கிறது நாங்கள் சொல்லித்தரோம். ஓகே, எப்படி பார்த்தோம் டிஸ்டன்ஸ்? எஸ், நீங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் என்ன செய்வீங்க, ட்ரெஸ் எடுக்க போவீங்க, அல்லது உங்களோட பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போகிறீங்க, அல்லது உங்களுடைய ஒரு ஒரு திருமணமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போவீங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன செய்ய போகிறாங்க, உங்களுக்கு அந்த ஆடை சம்பந்தமான அந்த கடைக்காரால் தரப்படக்கூடிய ஆடை வந்து என்ன சொல்லுவார், அவங்களுக்கு சட்டப்படி இருக்குது, உங்களை தான் பொம்பளை பிள்ளைலாம் பார்க்கும், இல்லாட்டி உங்களை தான் ஆம்பளை பிள்ளைலாம் திரும்பி பார்க்கும், நீங்கள் தான் அந்த கல்யாணத்தில் ஹீரோயினி மாதிரி இருப்பீங்க, இல்லாட்டி ஹீரோ மாதிரி இருப்பீங்க என்று சொல்லி அவர் என்ன செய்வார், என்ன இந்த ட்ரெஸ்ஸை பற்றி நீங்கள் போட்ட இந்த ட்ரெஸ் இப்படி இருக்குமென்னு சொல்லி இந்த ட்ரெஸ்ஸை பற்றி குழந்தை பேசுவார், இதில் குவாலிட்டியை பற்றி உங்களுக்கு விவரிப்பார். ஸோ அந்த டைமில் உங்களுடைய நண்பன் அல்லது நீங்கள் கூட்டிகிட்டு போன அந்த அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லுவார், இந்த ட்ரெஸ் வந்துட்டு அந்த ட்ரெஸ் குவாலிட்டி உங்களோட சைஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அவர் என்ன சொல்ல போறாரு, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு, நல்லா இல்லை,
இந்த ஃபங்க்ஷனுக்கு போடலாம் போட முடியாது என்று உங்களோட நண்பன் சொல்றானாக இருந்தால், அல்லது நீங்க கூட்டிட்டு போன மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லுவாராக இருந்தால், அந்த ஒப்பீனியன் அவரால் கூறப்படுறது என்ன டிசிஷன் இல்லை, தீர்ப்பு இல்லை. அவர் ஒப்பீனியன் சொல்லுவார், அவர் அபிப்பிராயத்தை சொல்லுவார். அந்த அபிப்பிராயத்தை நீங்க வச்சு டிசிஷன் எடுக்கிறது நீங்க. இதை வாங்குறேங்க யாரு டிசிஷன் எடுக்க போறீங்க? நீங்க டிசிஷன் எடுக்க போறீங்க. தீர்மானம் எடுப்பவர் நீங்க. ஓகே டிசிஷன்ஸ். அப்ப நீங்க என்ன செய்றீங்க? அவ அடுத்து டிசிஷன் எடுக்கிறீங்க. அவ பாருங்க, ஒரு தரப்பினரால் அப்பார் அந்த ஒரு தரப்பினர் கடைக்காரரால் என்ன வழங்கப்படும் தகவல். ஓகே, என்ன சட்டப்படி இருக்குன்னு சொல்லப்படும் தகவல். தகவல் இன்னும் ஒரு என்ன என்ன இன்னும் ஒரு மூன்றாம் நபர், அவர் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஒரு ஃபேஷனை பத்தி, ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பத்தி, ஒரு நல்ல உடுப்பு ட்ரெஸ் போடாத ஒரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக மாட்டீங்க. நல்ல ட்ரெஸ் சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டை தான் நீங்க என்ன செய்வீங்க? கூட்டிட்டு போவீங்க. அல்லது பேரண்ட்ஸ் தான் கூட்டிட்டு போவீங்க. அல்லது உங்களோட அப்படியான அவங்களோட ரிலேஷன்ல இருக்கிறாங்கள தான் நீங்க என்ன செய்வீங்க? கூட்டிட்டு போவீங்க. நிபுணர், எக்ஸ்பர்ட், இவர் தான் கூட்டிட்டு போவீங்க இல்லையா? ஸோ இந்த கடைக்காரால் இந்த கூட்டிட்டு போற ஃப்ரெண்டுக்கோ அல்லது கடைக்காரனுக்கோ, அந்த கடைக்காரர் சொந்தமா இருந்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? அவன் என்ன செய்யல சொல்ல முடியாது. அவன் உதாரணத்துக்கு இந்த கடைக்காரன் அவன் சித்தப்பா அல்லது அவன் மாமா. அப்ப அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு சொல்லுவானா, மச்சான் இந்த ட்ரெஸ் நல்லா இல்ல, எடுக்காது எடுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை வச்சு நம்ம டீப்பாக என்ன போகிறோம், இது இருக்கட்டும் பாருங்க. ஓகே, இது எப்படி ப்ராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சம்பவத்தை வச்சு பார்த்தோம்னே. நான் போன கிளாஸ்ல என்ன விளங்கப்படுத்தி திரும்பி விளங்கப்படுத்துற டைம் இல்லை. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பாருங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி வந்தால் என்ன செய்யும்? நீங்கள் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த பப்ளிக் லிஸ்டட் கம்பெனியில் என்ன யார் அங்கே இருப்பார்? சிஇஓ. சிஇஓ தான் என்ன எல்லாருமே. இப்போ பங்குகள் வாங்குற எல்லாருமே கொண்டு முதலாளியாக வைக்க முடியாது. சிஇஓ ஒரு ஏஜென்ட் அரிப்பான். அப்ப அவன் யார்? சிஇஓ யார்? ஏஜென்ட். அந்த ஏஜென்ட் யாரு? ஒரு தொழிலாளி. சோ எங்களுடைய முகவராய்ப்பார். அப்ப அவன் அங்க என்ன செய்வான்? மோசடிகள் செய்யலாம் இல்லையா? அப்படியே மோசடிகள் சமூகங்கள் நடந்துச்சுன்னு நான் சொல்லி தந்தேன் இல்லையா? சோ இவரால் என்ன செய்வார்? ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிப்பாரு. இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறத என்ன செஞ்சு நீதிமன்றம் என்ன செஞ்சுச்சு? இவங்க என்ன செய்யணும்? கட்டாயம் இது சம்பந்தமான அனைத்து கம்பெனிகள் என்ன செய்யணும்? பப்ளிக் லிஸ்டட் மாதிரி வந்த கம்பெனிகள் என்ன செய்யணும்? கட்டாயம் கணக்காய்வு செய்து, அதாவது அவர்களால் வழங்கப்படுகின்ற என்ன கூற்றுக்கள் இன்னொரு எக்ஸ்பர்ட்டால கணக்காய்வு செய்து அவளுக்கு அபிப்பிராயம் வழங்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதற்கு பிறகுதான் உருவாகின்றார் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்ற ஆடிட்டர். ஓகே, இதுல தான் சொன்னேன்ல, சாதாரண நபர்களால் கணக்குகளை சரிபார்க்க முடியாது, அதற்கு நன்கு படித்த துறை நிபுணர். ஓகே, அந்த டெஃபினேஷன் என்ன படிச்சு என்ன என்ன மூன்றாம் நபராக இருக்கணும், அவர் ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஓகே, அந்த எக்ஸ்பர்ட் யார் இலங்கையிலங்கிறத, ஏஷியன் கண்ட்ரீஸ்ல யார் அந்த எக்ஸ்பர்ட்ங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். சரிதான் டிஸ்டன்ஸ்? ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபிலிம் சீன் ஒன்று பார்க்க போறோம். நான் போன கிளாஸ்ல சொல்லி தந்துட்டேன். ஓகே, திரும்பி தவணா உங்களுக்கு ஒரு தடவை இன்னொரு காட்டுறேன். 1 மினிட். ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணத்துக்கு டிஎஃப்சிசி பேங்க். ஓகே, டிஎஃப்சிசியோட பேங்கோட ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், உதாரணத்துக்கு டிஸ்டன்ஸ் இன்கம் ரிப்போர்ட்ஸ். ஓகே, ஃபைனான்சியல் இன்கம் ரிப்போர்ட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் லெவல் 3ல படிப்பீங்க. உங்களுக்கு மஸ்ட் ஃபைசிசிஆர் படிச்சு தருவார் இல்லையா? அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபைனான்சியல் பொசிஷன், என்ன நிதி நிலைமை கோட், இதெல்லாம் தயாரிக்க யாரால் தயாரிக்கப்படும் சொல்லுங்க. உங்களோட 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 சாட் பாக்ஸில் போடலாம். இதெல்லாம் யாரால தயாரிக்கப்படும் பாருங்க. இந்த ஃபைனான்சியல் என்ன பொசிஷன், நிதி நிலைமை கூற்று யாரால தயாரிக்கப்படும் சொல்லுங்க. யாரால தயாரிக்கப்படும்? தயாரிக்கப்படுறது யாருங்க பாருங்க. சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர்ஸ், உயர்மட்ட முகாமை நான் சொன்னேன் இல்லையா? இவர் ஒரு ஊழியர் பாருங்க. சேர்மன் பாருங்க, டிரெக்டர் அல்லது சிஇஓ. இவங்க யாரு? இவங்க தான் இந்த நிறுவனத்துடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தராங்க இல்லையா? இவங்க என்ன செய்றாங்க? இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களோட கம்பெனி லோஸ்டா ப்ராஃபிட்டான்னு தராங்க. ஸோ இவன் மோசடி செய்யறதுக்கோ அல்லது களவெடுக்கிறதுக்கோ அல்லது திருடுறதுக்கோ அல்லது பிழைகள் விடுறதுக்கோ ஏதாவது ஒரு வழியில் வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஒரு கம்பெனியில் நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், இல்லாட்டி இந்த கம்பெனியை பத்தி நான் ஆராய போறேன்னு சொன்னா இவன் தந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் படிக்கும், இண்டஸ்ட்ரியில் ஒரு நபரால் இன்னும் ஒரு நபருக்கு அவ பாருங்க யார் இங்க சிஇஓ என்ற கம்பெனி இன்னொரு நபருக்கு என்ன செய்யறான்? வெளியிடறான். அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் வெளியிடறான் இல்லையா? இது வந்துகிட்டு பொய்யா மெய்யான்னு பாக்குறது என்ன செய்யணும்? கணக்காய்வாளரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவர் என்ன செய்வாரு? ஆடிட் ரிப்போர்ட்டிங் அபிப்பிராயத்தை வழங்குவார். பாருங்க, இப்போ நான் இப்போ டிஎஃப்சிசி நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது டிஎஃப்சிசி பேங்கோட என்ன ஃபைனான்சியல் பொசிஷன், இது எல்லாமே கூட்டு இந்த வருஷத்துக்கு லாபம் அடைஞ்சிங்க லாபம் அடையலையான்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்போ நான் குயிக்காக என்ன செய்யறேன் உங்களுக்கு பாருங்க. அப்போ இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர் ரிப்போர்ட்,
அப்ப இவன் சொன்னது வந்துட்டு சரியா போலியாண்டு ஒப்பீனியனோட தரப்புறார் ஆடிட்டர். அப்ப பாருங்க, நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன் கேபிஎம்ஜி, இஒய், டிலோய்ட், ஓகே, இந்த மாதிரி கம்பெனிகள் இருக்குன்னு சொல்லி இல்லையா? ஓகே, இவர் என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு பாப்போமா? இவர் என்ன ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு பாருங்களேன். ஓகே, பாருங்க, ஃபைனான்சியல் பொசிஷன், நிதி நிலைமை கூற்று என்ன, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன, லாப நட்ட கூற்று, கம்ப்ரஹென்சிவ் இன்கம் என்ன, அத காம்ப்ரஹென்சிவ் இன்கம் வேற லாபங்கள் எடுக்கப்பட்ட கூற்று, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்ச் இக்யூட்டி, கேஸ் ஃப்ளோ, இதெல்லாம் நாங்க என்ன செஞ்சோம், கணக்காய்வு செஞ்சோம். ஓகே, இன் அவர் ஒப்பீனியன், நான் என்ன சொன்னேன், அபிப்பிராயம் வழங்குறது. இன் அவர் ஒப்பீனியன், accompanying financial statement of the bank of group give true and fair view. பாருங்க என்ன சொல்றாரு, இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லலாம், give the true and fair view. அவர் இங்க நல்லது புரிஞ்சு அவரு டிசிஷன் சொல்லல அல்லது தீர்ப்பு சொல்லல, அவரை ஒப்பீனியனை வெளிப்படுத்துறாரு, அவர் அபிப்பிராயத்தை வழங்கப்படுத்துறாரு. அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல, அவர் கணக்காய்வு செய்ததில்ல, அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த நிறுவனம் ட்ரூ அண்ட் ஃபேரான இது என்ன நிதி கூட்டுகளை செஞ்சிருக்காங்க, அவங்க சரியா தான் உண்மையானதும் நியாயத்தன்மையான ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அவரை ஒப்பீனியனை வழங்குறாரு, அவரை உறுதிப்படுத்தல வழங்குறாரு. ஓகே, இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் இந்த வியூ வந்தா தான் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நம்பி வாசிக்கலாம். இப்போதாவது டிஃபரன்ஸ் இதுல வந்துட்டு நோ என்ன, வி டோன்ட் சி ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்று சொல்லிட்டான்னு சொன்னா, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ தரல என்று சொல்லிட்டான்னு சொன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கறதுல வேலை இருக்கா? அவன் தான் பொய் என்று சொல்லிட்டானே, உண்மையான நேர்மையான நியாயத்தன்மை அது வெளிப்படுத்தவில்லைன்னு சொன்னா நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணவே தேவையில்லை, டிசிஷன் எடுக்கவே மாட்டோம், நாங்கள் போயே மாட்டோம். ப்ராஃபிட்டா லோஸ்டான்னு சொல்றது இல்லை, ப்ராஃபிட்டா லோஸ்டான்னு சொல்றது அக்கௌண்ட் வேலை, சிஎஃபோட வேலை. அவன் சென்ன ப்ராஃபிட்டா லோஸ்டாங்கிறது சரியா போல. இப்போ ஒரு கம்பெனி லோஸ்டா இருக்கலாம், நல்லா நல்லா தெளிவா புரிஞ்சு, ஒரு கம்பெனி லோஸ்டா இருக்கலாம். அந்த லொஸ்ட் ஆயினதுங்கிறதுக்கான இவர் செஞ்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவருக்கு அவங்க சமர்ப்பிச்சதெல்லாம் சரியா இருக்கு அல்லது பொலியா இருக்குன்னு சொல்றதுதான் இவர் சரியா. சில ஸ்டூடெண்ட் போலையா புரிஞ்சு கொள்றேன், இந்த கம்பெனி ப்ராஃபிட்டா இருந்தால் மட்டும் தான் ட்ரூ எம்பிஆர் இருக்கு, அப்படி இல்லை. நம்ம டீப்பா படிப்போம், சாப்டர் நம்ம 4 எல்லாம் படிப்போம். ஓகே, அப்போ படிப்போம் சரி டிசன்ஸ். ஸோ இதுதான் அந்த என்ன ஒப்பீனியன். ஸோ இதில் ஒரு ஃபிலிம் கான்செப்டை பார்ப்போம். இப்போ நான் உங்களுக்கு அக்கௌண்டன்ட்ங்கிற ஒரு ஃபிலிமில் நடந்த ஒரு கான்செப்டை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ஓகே, 1 மினிட்டா. ஒன் மினிட் டிசன்ஸ். ஓகே, 1 மினிட். இந்த வீடியோ நல்லா லிசன் பண்ணுங்க. Look, kidding aside, I think if you saw our books, you'd run for the hills. We have an incredibly complicated accounting system. Depreciation schedules on hundreds of different items. Full-time and contract employees. Department of Defense classified accounts. It's a numerical shitstorm. I'll need to see all those books for the past 10 years. Bank statements, complete list of clients and vendors, hard copies printed out, my eyes only. All the information's right here. Okay, well, look, this all came to my attention only last week. Now, a junior cost accountant stuck her nose where it didn't belong and obviously had no idea what she was looking at. Lamar is overreacting. There's no missing money. How long have you been CFO of this company, sir? 15 years. I need the books for the past 15, please. Well, you're awful goddamn blunt. I'm Lamar Blackburn's oldest friend. I've been by his side since he was turning out RC robots that Radio Shack called crap. I wouldn't take a dime without his say-so. You're angry. Oh, this is bullshit. இந்த சீனை நான் விளங்கப்படுத்துறேன். இந்த சீனை நான் என்னன்னு சொன்னா, இப்போ இந்த கம்பெனி ஒரு பெரிய ஒரு கம்பெனி யூஎஸ்ஏல. ஸோ அந்த சியோட அந்த அந்த கம்பெனியோட அந்த கம்பெனி சம்பந்தமாக டிசிஷன் எடுக்கக்கூடிய புது சிஇஓவாக அல்லது புது நிறுவனராக ஒரு கேர்ள் வந்து அமைந்திருக்கா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னுக்கு இருந்த சிஇஓ இப்போ இருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருக்கு முன்னுக்கு ஒரு கணக்கு ஆய்வாளர் கூட்டிய வச்சுக்கிறாங்க.
சரியா? ஸோ அவர் கேட்குறாரு, ஓகே, இதை கொஞ்சம் பாருங்களா, அந்த வீடியோ நான் திரும்பி ப்ளே பண்ணுறேன். ஓகே, அப்போ இதான் சிச்சுவேஷன் இதுதான். ஓகே, அப்போ அவர் என்ன ஹைக்கன்னு பாருங்களா. ஓகே, அவர் சொல்றாரு, நாங்கள் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கோம். ரன்னிங் த பெரிய ஒரு ஒரு மலையாளமான பிஸ்னஸ் எங்களுக்கு ப்ரோசஸ் ஒன்று இருக்குது, வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, என்னுடைய ஒரு கம்ப்ளிகேட்டான அக்கவுண்டிங் சிஸ்டத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, டிப்ரிஷியேஷன் ஷெடியூல் பாருங்க டிப்ரிஷியேஷன் ஷெடியூல் ஒன்று 100 ஐட்டம், 100 எங்களுக்கு இப்போ 100க்கும் மேற்பட்ட அசட்ஸ் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் டிப்ரிஷியேஷன் ஷெடியூல் அது வேற இருக்குது. சரியா? ஓகே, டிஃப்ரெண்ட். ஓகே, அதே மாதிரி ஃபுல் டைம் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி அவங்களோட லிஸ்ட் ஒரு ஒரு 10,000 அதுக்கு மேலே இருக்குது. ஃபுல் டைம் எம்ப்ளாயி கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இருப்பான், அதாவது தேர்ட் பார்ட்டிகிட்ட வாங்கின எம்ப்ளாயி, அவனுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறது அதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஓகே, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் கிளாசிஃபைட் அக்கௌண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொரு இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மாதிரி நாங்கள் அக்கௌண்ட் சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு ப்ரொடக்ஷன் அக்கௌண்டிங் அப்படி வந்து பல வகையான கொஸ்டிங்னு சொல்லி நாங்கள் பல வகையான அக்கௌண்டிங் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, என்ன நியூமரிக்கல் ஷிட் ஆன். ஓகே, அவன் சொல்கிறான் பாருங்க, இது ஒரு பெரிய இதாக கிடக்கு. ஓகே, அவன் சொல்கிறான், ஓகே இவன் சொல்லி அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னவாரான்னு சொன்னால் இது அக்கௌண்ட்ஸ் அது கூட கூட வேலை அது என்ன சொல்ல வரார். அப்போ அதுக்கு அவன் என்ன சொல்ல வரான்னா, ஓகே லாஸ்ட் 10 இயர்ஸில் த பாஸ்ட் 10 இயர்ஸ், ஓகே, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட். ஓகே, லாஸ்ட் 10 இயர்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட் ஆஃப் த லிஸ்ட் ஆஃப் கிளைண்ட், அதாவது சப்ளையர் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்களோட லிஸ்ட்டு, வெண்டர்ஸ், நீங்கள் சப்ளையர் அண்ட் கொள்வன செய்கிறாக்கள் இது. ஓகே, ஹார்ட் காப்பி அண்ட் பிரிண்ட் காப்பி எல்லாத்தையும் தரணும் எனக்கு. ஓகே, அண்ட் இன் ஆல் இன்ஃபர்மேஷன் ரைட் ஹியர், என்னென்ன தேவை எழுதிருந்தீங்க எல்லாம் எனக்கு சப்மிட் பண்ணுங்க கேட்குறேன். சரியா? ஸோ அதுக்கு என்ன செய்தாருன்னு சொன்னால், இதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த நான் வந்து சிஇஓ, நான் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட் மற்ற சைட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற டைம் இல்லை. எனக்கு லாஸ்ட் வீக் தான் எனக்கு இந்த இதெல்லாம் எனக்கு நிறைய விஷயம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்துச்சு. ஜூனியர் கோஸ்ட் அக்கௌண்ட் வந்துட்டு நாங்கள் இப்போ ஹையர் பண்ணிக்கிறோம். ஓகே, அவன் வந்துட்டு அவன் மூக்குக்கு மேலே தலைக்கு மேலே அவனுக்கு வேலைன்னு சொல்ல வரான். ஓகே, ஸோ ஸ்ட்ரகிள் ஆகிடும். அவன் வந்துட்டு என்ன சொல்ல வரான்னு சொன்னால், இப்போ எனக்கு ஒன்றும் தரையிலாங்கிற அளவுக்கு சொல்ல வரான் விளையிட்டா. ஓகே, ஓகே, இப்போ எனக்கு இப்போ ரீசனாக தான் என்ன பாருங்க அவர் சொல்கிறார். ஓகே, மிஸ்ஸிங் என்ன, ஓகே என்ன, லெம்பர் இஸ் ஓவர் ஆக்டிங், அவர் ஓவர் ஆக்டிவ் பண்ணுறாரு. தேர்ஸ் அ மிஸ்ஸிங், தேர்ஸ் அ நோ மிஸ்ஸிங் மணி, எந்த காசும் இங்கே களவாடப்படலை, எந்த காசும் இங்கே மிஸ் ஆகலை. ஓகேன்னு சொல்கிறார் சொல்லி சூடார மாதிரி கேட்குறேன். அப்போ அவங்க நீங்கள் எத்தனை வருஷம் இந்த இது கம்பெனிக்கு சிஇஓ வரைக்கும் என்ன கேட்கான். அதுக்கு அவர் சொல்கிறாரு 15 வருஷம். ஓகே, அவன் சொல்கிறான், ஓகே நான் முதல் 10 வருஷம் தாங்க கேட்டேன், 15 வருஷத்துல டாக்குமெண்ட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு நான் சிஇஓ இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த கிரப்பில் நான் இந்த குப்பையில் நான் பார்த்துட்டு இருக்கல என்று சூடாகிறார். ஸோ அதுக்கு பிறகு நம்ம தலைவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஓகே 1 மினிட் அடுத்த அந்த வீடியோலாம் காட்டணும் உங்களுக்கு. ஓகே, ஓகே, இந்த சீனை பாருங்க. 15 years. I need the books for the past 15, please. Well, you're awful goddamn blunt. Unusual way of making contact with you, Mr. Wolf. 61,679,000 and some change. Who did it? Best guess. I don't guess. You'll have a report from me. When I'm finished, yes. ஓகே, இந்த சீனை பாருங்க. அப்ப How long have you 15 been CFO of வருஷத்துக்கு this சிஎஃப் company, sir? 2 வருஷத்துக்கு சிஇஓ 15 years. 15 வருஷத்துக்கு டாக்குமெண்ட் I need the books for the past 15. 15 வருஷம் டாக்குமெண்டையும் Well, you're awful goddamn தலைவர் என்ன blunt. செய்யறான், கணக்கு Unusual way of making contact with you, Mr. Wolf. இந்த டாக்குமெண்ட் பிடிச்சி இவன் என்ன செய்யறான், கான்டாக்ட் பண்றான், அவரை ஹையர் பண்றான். ஆடிட்டர் 8,006. தலைவர் என்ன செய்யறான், டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்றான், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் செக் பண்றான், அனலைஸ் பண்றான், ஓகே ரெகன்சிலியேஷன் செய்யறாரு, ஓகே பிசிக்கல் தலைவன் எல்லா போய் செஞ்சு சொல்ல பாருங்க. 61,600. ஓகே, ஓகே இந்த பல இதெல்லாம் செஞ்சு போட்டு அவன் வசனம் ஒன்று சொல்றான் பாருங்க. ஓகே, 61,679,000
679,000. ஓகே என்ன அப்போ என்ன லட்சம் 61 கோடி 6,79,000 காசு மிஸ் ஆகுது. 61 கோடி டாலர். 61 கோடி காசு டாலர்ல என்ன செஞ்சுக்கு காசு மிஸ் ஆகுது என்ன சொல்றாரு. ஓகே அப்போ அதுக்கு சொல்றா ஹூ டிட் யார் செஞ்ச பெஸ்ட் கெஸ் யார் செஞ்ச நல்லா கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான் ஐ டிட் நாட் கெஸ் ஐ டோன்ட் கெஸ் நான் கெஸ் பண்ணல பர்ஃபெக்டா உனக்கு சொல்றேன் இந்த அமௌண்ட் மிஸ் ஆயிருக்குன்னு சொல்றான். ஓகே ஸோ என்ன சொல்றா அப்போ இந்த ரிப்போர்ட்டை ஒப்பீனியன் எனக்கு இந்த இப்போ ஃபைனான்சியல் ரிப்போர்ட் என்ன இப்போ ட்ரூ அண்ட் ஃபேருங்கிற தரலைங்கிற ரிப்போர்ட்டை தான்னு கேட்க வேலன்ஸ் எடிஷன்ஸ். இங்க இதுதான் சம்பவம். ஸோ இதுதான் இந்த கணக்காய்வாளர் வேலை. இதை நான் உங்களுக்கு ஃபிலிம்லையும் காட்டிட்டு சரிதானே. ஓகே இப்போ நம்மளுடைய ஆஸ் யூஷுவல் டெஃபினேஷனுக்கு போவோம். சாரி டிஸ்டன்ஸ் 1 minute. ஆஸ் யூஷுவல் டெஃபினேஷனுக்கு போவோம். இப்போ என்ன நம்ம டெஃபினேஷன் ஓகே டிஸ்டன்ஸ் நம்ம படித்தோம் என்ன படித்தோம். ஓகே ஒரு தரப்பினரால் அதாவது கம்பெனியால அல்லது சிஇஓவால இன்னும் ஒரு தரப்பினருக்கு அதாவது நாங்க இந்த இன்வெஸ்ட் பண்றாக்கள் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம் யாராவும் இருக்கலாம் இல்லையா வழங்கப்படுகின்ற தகவல் என்ன இந்த தகவலை நாங்க பார்த்தோம் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதி கூற்றுக்கள் என்ன ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தகவலின் நம்பகத்தன்மை ட்ரூ அண்ட் ஃபேரா இருக்கா அதாவது ரிலையபிலிட்டியா இருக்கா என்றதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி என்கிறத என்ன அதை தெரிவிக்கிறதுக்காக வேண்டி சுதந்திரமான தொழில் திறந்த மாதிரி இந்த நம்ம சீன்ல பார்த்தோம் நாம யாராவன் பாருங்க இந்த ஹயர் பண்றாங்க அந்த கம்பெனிக்கு வேலை செய்யணும் இல்ல தேர்ட் பார்ட்டி இன்னொரு சுதந்திரமான இண்டிபெண்ட் சுதந்திரமான அது முக்கியமான விஷயமா சுதந்திரமான இண்டிபெண்டான அது நம்ம சாப்டர் நம்பர் 4 இதை பத்தி இந்த சுதந்திரங்கிற வேர்டே ஒரு சாப்டர் நம்பர் 4 வரப்போகுது நமக்கு படிப்போம் நம்ம ஷார்ட் சரி ஓகே பட் தொழில் திறன் இந்த எக்ஸ்பர்ட் அந்த எக்ஸ்பர்ட் யாருன்னு சொல்லி தந்தேன் உங்களுக்கு இல்லையா இந்த எக்ஸ்பர்ட் ஒரு 3ஆம் நபரினால் அபிப்பிராயம் ஒப்பீனியன் பாருங்க ஒப்பீனியன் என்ன ஒப்பீனியன் கொடுத்தோம் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ என்ற ஒப்பீனியன் கொடுத்தோம் இல்லையா வழங்குவதற்கான சகல நடவடிக்கைகளும் சகல ஆக்டிவிட்டீஸும் உறுதிப்படுத்தல் எனப்படும் அசூரன்ஸ் என்கேஜ்மெண்ட். மகன் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு உங்களோட ரியல் லைஃப்ல விளங்கப்படுத்தி உங்களோட எப்படி உங்களோட என்ன உங்களுடைய லைஃப்ல அதாவது சாரி கோஆப்ரேட் வேர்ல்ட்ல எப்படி வருங்கிறது விளங்கப்படுத்தி ஒரு ஃபிலிம் சீன்ல விளங்கப்படுத்தி எல்லாம் விளங்கப்படுத்தி இப்போ பாடமாக்குற அந்த நோட்ஸை இல்லை நோட்ஸை பாடமாக போன கிளாஸ்லேயே சொல்லி தந்திப்பேன் ஓஹோ என்ன இப்படி ஒரு படத்தை கீறிக்கொள்ளுங்கோ ஒரு நபரால் இன்னும் ஒரு நபருக்கு என்ன அப்ப கம்பெனி இன்னும் ஒரு நபருக்கு வழங்கப்படுகின்ற தகவலை நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி என்ன செய்யும் ஒரு 3ஆம் நபர் அவர் யாரு பயிற்சியாளர் பிராக்டிசனர் பயிற்சியாளர் ஓகே இவன் தானே செய்வாரு இப்ப இது செய்வார் இப்ப பாருங்க பயிற்சியாளர் போகுது இல்லையா அதான் இந்த படத்துல உங்களுக்கு காட்டி ஓகே தானே ஓகே இப்ப இதெல்லாம் படிச்சு முடிச்சு இப்ப நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்க போறேன்னு சொன்னா உறுதிப்படுத்தலின் கூறுகள் சொல்லி விஷயத்தை நாங்க பார்க்கணும் உறுதிப்படுத்தலின் கூறுகள் வேற ஒண்ணும் இல்லை நம்ம உலகப்படுத்த இந்த 5ஐயும் நாங்க பார்க்கணுமா 5 இருக்குதா ஓகே உறுதிப்படுத்தலின் கூறுகள் ஓகே 1 minute உங்களோட ஃபோனை லென்ஸ்கேப்ல பிடிச்சு கொள்ளுங்க டிஸ்டன்ஸ் ஃபோனை லென்ஸ்கேப்ல பிடிச்சு கொள்ளணுமா லென்ஸ்கேப் மீன் நீங்க கேம் விளையாடக்குள்ள இல்லை ஃபிலிம் பார்க்கல அப்படி ஃபோன் இந்த மாதிரி வச்சு பார்ப்பீங்களா ஃபோன் பேசுற மாதிரி இல்லை வீடியோ கால் வச்சு பார்க்க மாட்டீங்க இல்லையா அது நீங்க என்ன ஒரு நில என்ன சொல்றேன் ஒரு கத்திப்பாட்டில் பிடிச்சிப்பீங்க சொல்லுவீங்க இல்லையா அந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு மாற்றி கொள்ளுங்களா அப்போ நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வழங்கும் ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் இந்த 5ஐயும் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை இந்த 5 எங்கேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் மேலே பார்த்தோம்ல டெஃபினேஷன் இதை இப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம படிக்க போகிறோம்னு சொல்லிக்கிறோம் நம்மளோட அக்கௌண்டிங் ஃபீல்டில் டாப் ஃபைனல் அச்சீவ்மெண்ட்டை படிச்சுட்டு இருக்கோம் சரியா ஓகே இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் நான் வச்சுக்கோங்க டிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிங்க ஒன்றான ஒரு டாக்டர் என்ன செய்யப்படுறாரு ஆப்ரேஷன் பண்ண போறாரு ஒரு நல்ல நைஃப் என்ன இது எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு நல்லா முகத்தெல்லாம் மூடிட்டு கிளாஸ் எல்லாம் போட்டு என்ன செய்யப்படுறாரு இந்த டெஃபினேஷனை கட் பண்ணி ஒவ்வொரு துண்டா எடுத்து நம்ம இப்ப ஆராய்ச்சி செய்ய போறோம் இந்த டெஃபினேஷனை ஒவ்வொரு துண்டா பிரிக்க போறோம் ஒட்டச்சு பார்க்க போறோம் நம்ம ஓகே இந்த டெஃபினேஷனுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன விடயங்கள் இங்க 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 நம்ம இந்த இந்த டெஃபினேஷனுக்கு என்னென்ன விடயங்கள் இங்க எங்களோட தொடர்புபடுது என்று இந்த டெஃபினேஷனை ஒட்டச்சி தூளாக்கி பார்க்க போறோம்
ஓகே தானே? ஓகே. டியர் ஸ்டூடண்ட்ஸ், இந்த டெஃபினேஷன்ல பாருங்க, ஒரு தரப்பினர் ஒன்று, இன்னும் ஒரு தரப்பினர், ஓகே, 2 பேர், ஓகே, 3 நபர். அப்ப உயிருள்ள ஒரு 3 நபர்கள் இங்கு தொடர்படுகின்றார். இந்த டெஃபினேஷனுக்குள்ள உயிருள்ள 3 விடயங்கள் அல்லது 3 மனிதர்கள் அல்லது 3 உறவுகள் ஒன்று வருது. அப்ப இதுக்கு நாங்க பேர் வச்சிருக்கோம். இப்ப அந்த துண்டை வெட்டி எடுத்துட்டோம், சரியா? அந்த துண்டை வெட்டி எடுத்து போட்டு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம். 3 தரப்பினர் உறவு, 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். என்ன மகன்? 3 பார்ட்டி ரிலேஷன்ஷிப். ஓகே. யார் யார் இந்த 3 பேருக்கும் பேர் வைக்கணும். இப்ப இந்த ஆபரேஷன் பண்ணி துண்டு எடுத்துறோம் இல்லையா? இந்த 3 துண்டு இருக்கு. அந்த 3 துண்டுக்கும் என்ன செய்யணும்? நீங்க என்ன செய்யணும்? இமேஜின் பண்ணுங்க. அந்த 3 துண்டுக்கும் அந்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? ஒரு 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 சயின்டிஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணலாம் இல்லையா? ஓகே. அப்ப இங்க கம்பெனி இருக்கு இல்லையா? நம்ம யாருன்னு பார்த்தோம்? ஒரு நபரால், கம்பெனியால், இன்னும் ஒரு நபருக்கு. அப்ப அதை யாரு அதை யூஸ் பண்றாங்க இல்லையா? அப்ப அங்க யாரு அதை அப்ப அப்ப அது 2க்கும் பேர் வரும். அந்த கம்பெனி எல்லா இடத்தையும் கம்பெனி வருமா? இப்ப நம்ம உங்களோட ப்ராக்டிக்கலா இருக்க பார்த்தோம். உங்களோட ஃப்ரெண்ட் உடுப்பு கடைக்கு போனோம். அப்ப அங்க அப்படி எல்லாம் இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆளு பேரும். அப்ப ஜென்ரல் நேம் தான் வைக்கணும். இப்ப ஜென்ரல் டெஃபினேஷன் பாக்குற மாதிரி ஒரு ஜென்ரல் நேம் வைக்கணும் டியூஷன்ஸ். அப்ப என்ன ஜென்ரல் நேம்? பொறுப்பான தரப்பினர், ரெஸ்பான்சிபிலிட்டி பார்ட்டி. ஆ பொறுப்பான தரப்பினர் யார் இங்க? கம்பெனி. பொறுப்பான தரப்பினர் யார் டியூஷன்ஸ்? அந்த கம்பெனி. இப்ப சிஇஓ தான் அந்த கம்பெனிக்கு பொறுப்பு. அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் தயாரிக்கிறவர் யாரு? என்ன தகவலை தயாரிக்கிறவர் யாரு? நிதி கூற்றுக்களை தயாரிச்சவர் யாரு? நான் பார்த்தோமா இல்லையா? சைன் வச்சவர் இருந்தார் இல்லையா? அந்த டாக்குமெண்ட் சைன் வச்சவர் யாரு? அந்த டாக்குமெண்ட சைன் வச்சவர் யாரு? ஓகே. வேர் இஸ் திஸ் ஒன்? ஃபைனான்சியல் பொசிஷன். இந்த தகவலை தயாரித்தவர் யார் மகன்? டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். படிச்சோமா இல்லையா நம்ம? பாருங்க, இந்த தகவலை தயாரித்தவர். அப்ப இவருக்கு என்ன பேர் டியூஷன்ஸ்? பொறுப்பான தரப்பினர். இவர் தான் அந்த தகவலை தயாரிக்கிறதுக்கு பொறுப்பான தரப்பினர். அப்ப அந்த தகவலை தயாரிப்பதற்கு பொறுப்பான தரப்பினர்ங்கிற அந்த அந்த துண்டை வட்டிக்கு வந்து இவரது பேர் அமாதிடான். ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. இவர்கள் தான் தகவலை தயாரிக்கிறார்கள். இதற்கு இவர்களே பொறுப்பு. அதாவது ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி. இன்னும் ஒரு விஷயம் டியூஷன்ஸ், இப்ப நீங்க உடுப்பு எடுக்க போனீங்கன்னு, இப்ப உதாரண டியூஷன்ஸ், இப்ப நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல பார்ப்போம். இப்ப இங்க யாரு ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி சொல்லுங்க? நான் பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம் இல்லையா? ஓகே. இங்க யார் பொறுப்பான தரப்பினர்? ரெஸ்பான்சிபிள் பார்ட்டி யார்? ஆ இந்த உடுப்பை யாரு தயாரிக்கார்? இல்லாட்டி யாரு விற்கார்? இந்த தம்பி இந்த உடுப்பு உங்களுக்கு சட்டப்படி இருக்குன்னு சொன்னவர் இல்லையா? அவர் தான் இவர். இந்த கடைக்காரர்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு பொறுப்பான தரப்பினர். அவர் வேர்டுக்கு இவர் தான் பொறுப்பு இல்லையா? இவரை சொல்லுவாங்க இந்த தகவலை தயாரிக்கிறவர், தகவலை வாயில சொல்றவர், இந்த உடுப்பை தயாரிச்சவர் அல்லது உடுப்பை வாங்கி விற்கிறவர் உங்களோட பிராக்டிக்கல் லைஃப்ல. ஓகே. இங்க யாரு? கம்பெனில இல்லாட்டி வேற இடங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயும் மாறும் என்ன டியூஷன்ஸ். சோ இங்க யார் இவரு? தகவலை தயாரிக்கிறவரு. அப்ப நம்ம ஜென்ரல் நேம் வச்சு என்ன சேர்க்கணும்? இப்ப அங்க கடைக்காரன் சொல்றோம், இங்க சிஇஓன்னு சொல்றோம். அப்ப 2 பேருக்கும் ஒரு ஜென்ரல் டேர்ம் ஒன்று இருக்கணும் இல்லையா? எல்லாத்துக்கும் இப்ப இப்ப நம்ம இப்படி எழுதிட்டு போலாமா? கம்பெனி தான் பொறுப்பான தரப்பினர் எழுதல. நம்ம படிக்கிறது ஜென்ரல் டெஃபினேஷன். ஜென்ரல் டெஃபினேஷன் எல்லாத்துக்கும் போடணும். உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் போடணும். இப்ப நம்ம ஆடிட்டர் மட்டும் படிக்கல, ஆடிட்டருக்குரிய ஜென்ரல் டெஃபினேஷன் தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகே தானே? இந்த உறுதிப்படுத்தல் பெரிய வட்டம் அதுக்குள்ள இருக்கிற சின்ன ஒரு பார்ட் தான் ஆடிட். நம்ம அடுத்தது பார்ப்போம். ஓகே. ஓகே. இவர்களை என்ன? ஓகே. அப்ப டியூஷன்ஸ் அதே மாதிரி அடுத்து பார்ப்போம். பயிற்சியாளர், பிராக்டிசனர், 3ஆம் தரப்பினர், என்ன தொழிற்திறன் வாய்ந்த ஒரு 3ஆம் தரப்பு. ஓகே. தகவலை மதிப்பீடு செய்து உத்தரவாத அறிக்கை வழங்கும் நியமிக்கப்பட்ட தொழில்முறை நிபுணர். தகவலை மதிப்பீடு செய்ய என்ன செய்வாரு? உத்தரவாதத்தை, அதாவது அபிப்பிராயத்தை, தகவலை மதிப்பீடு செய்து அபிப்பிராயத்தை வழங்க நியமிக்கப்பட்ட தொழில் நிபுணர், பயிற்சியாளர். இவர் தான் பிராக்டிசனர், ஆடிட்டர். ஓகே. ஓகே. பாருங்க, நம்ம இமேஜ்ல என்ன போட்டியம்? நடைமுறையுள்ள கணக்காளர், சான்றுகளை மதிப்பீடு செய்வார், அந்த ஆக்டிவிட்டியை மேற்கொள்றவர். இந்த பிலிம்ல பார்த்தோம் இல்லையா? அந்த ஹீரோ வந்தார் இல்லையா? நம்ம பேட்மேன் படத்துல வருவார் இல்லையா? அவர் தான் இந்த படத்துல ஹீரோ இல்லையா? அவர் தான் இங்க யாரு? பிராக்டிசனர், ஆடிட்டர். நம்ம சிம்பிள் நம்ம டைம்ல சொன்னா ஆடிட்டர். தகவலை மதிப்பீடு செய்யறவர். நம்ம தானே செய்வோம், ஒப்பீனியன் பார்த்து கொடுப்போம் இல்லையா? இங்க என்ன செய்யும்? கேபிஎம்ஜின்னு பார்த்தோம் இல்லையா? கேபிஎம்ஜி ஆடிட் பண்ணி கொடுத்தோம். இப்ப டியர் ஸ்டூடண்ட்ஸ், இங்க நீங்க உங்களோட ஃப்ரெண்ட் இதுல யாரு? நீங்க உங்களோட சம்பவத்துல யாரு இங்க தகவலை மதிப்பீடு செய்யறது? யார் தகவலை மதிப்பீடு செய்யறவர்? யாரு? உங்களோட நண்பர் அல்லது நீங்க கூட்டி போன மேக்கப் ஆர்டிஸ்ட் இல்லையா டிஸ்டன்ஸ்? மேக்கப் ஆர்டிஸ்ட் இவர் தான் நீங்க தகவலை மதிப்பிடுறவர். ஓகே தானே? ஸோ நெக்ஸ்ட்
உங்களுக்கு இதை நான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக காட்டணும். ஓகே, சாரி, நான் இதை இன்னும் டீப்பாக வச்சிருக்கிறேன். ஓகே, 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 மூணையும் பார்த்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பார்ப்போமே. ஓகே, நோ ப்ராப்ளம், இருக்கட்டும், இது இருக்கட்டும், இதில் இருக்கட்டும். நம்ம கடைசியாக லாஸ்ட்டாக வரும். அடுத்த ரீசன்ஸ். ஓகே, முடிவுகளை எடுக்க அந்த ஓகே, அடுத்து தகவல் குறித்த பயன்பாட்டால் இன்டென்ட் யூசர்ஸ். யார் இந்த தகவலை பயன்படுத்துகிறார்களோ இவங்க தான் என்ன முடிவுகள் எடுக்க. ஓகே, ஓகே. இப்போ இந்த இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை யார் இங்கே பயன்படுத்துகிறா? ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் இப்போ யார் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ டிஜிட்டல் டியூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது ஒடிட் படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள், அல்லது ஃபியூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த கம்பெனி டிஎஃப்சிசி பேங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா? முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னுக்கு டிஎஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? இதுக்கு முன்னக்கு நீங்கள் இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னுக்கு உங்கள்ட்ட கேட்டிருந்தா நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? ஒரு கம்பெனி தம்பி டிஎஃப்சிசி பேங்கில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், என்ன செய்யணும் என்று கேட்டிருந்தேன். ஆஸ் அக்கௌண்டிங் ஸ்டூடெண்ட் நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? முதலாவது அந்த நிறுவனத்தில் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அந்த கம்பெனி இந்த வருஷம் லாபமான நட்டமாண்டு பாருங்க, லாஸ்ட் ஃபைனல் இயர் லாபமான நட்டமாண்டு பாருங்க, அதுக்கப்புறம் பங்கு சந்தையில் பாருங்கன்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன என்ன பதில் சொல்லுவீங்க? முதலாவது என்ன சொல்லுவீங்க? கம்பெனி டிஎஃப்சிசி பேங்க்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா? முதலாவது ஆடிட் ரிப்போர்ட்டை போய் பாருங்க, அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சம்பந்தமா என்ன ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னு சொல்லி. ட்ரூ அண்ட் ஃபேர் ஒப்பீனியன் கொடுத்தீங்கன்னா ஓகே, நீங்க கவலைப்பட தேவையில்ல, நீங்க போய் என்ன ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. இட்ஸ் நாட் கிவிங் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூன்னு சொல்லி தந்துட்டான்னு சொன்னா, இந்த நேர்மையான நியாயத்தன்மையின் வழங்கப்படுத்த தரவில்லைன்னு சொல்லிட்டான்னா நீங்க அந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்க்க எதுவும் நீங்க அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை சொல்லி முடிவு எடுப்பீங்க. ஸோ டியூசன்ஸ், இதுதான் இந்த கிளாஸுடைய மகிமை. இந்த கிளாஸுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு நாலேஜ் கொடுது. போன கிளாஸுக்கு வந்தீங்க, நாலேஜ் கூடி. இந்த கிளாஸுக்கு வந்தீங்க, நாலேஜ் கூடி. ஒரு எஃபெக்டிவான கிளாஸில் இருக்கணும் இல்லையாங்கிறத நீங்கள் இப்படி தான் முடிவு எடுக்கணும். சரியா? ஓகே, ஓகே. முடிவுகள் எடுக்க இந்த உத்தரவாதம். ஓகே, இப்போ இந்த உடுப்பெடுக்க போனோம் இல்லையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, இப்போ இந்த தகவலை பயன்படுத்துவது யார்? உங்களோட ஒப்பீனியனை பயன்படுத்துவது யார்? நான் தான் இங்கே பயன்பட போகிறேன். இங்கே நான் தான் பயன்பெற போகிறேன். ஓகே தானே? இப்போ விளங்கிட்டா டெஃபினேஷன்? ஓகே, இப்போ யாரெல்லாம் இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல பயன்படுத்தணும்? நிறுவனமாக இருக்கலாம், கம்பெடிட்டர்ஸாக இருக்கலாம், அல்லது நானாக இருக்கலாம், இல்லாட்டி கவர்மெண்ட்ஸ் இருக்கலாம். யாரெல்லாம் இந்த ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டிங் எடுத்து யூஸ் பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் இன்டர்ன்ட் யூசர்ஸ். ஓகே, அதர்வைஸ் நீங்கள் என்ன செய்ய முடியாது. ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ஏண்டா உலகம் வந்துக்கிட்டு 100% பெர்ஃபெக்ட் இல்லை. யாரும் இந்த உலகத்தில் உத்தமன் கிடையாது, ஒரு சிலர்களை தவிர, இறைவனால் அருளப்பட்ட நபர்களை தவிர. அவங்களுக்கு தெரியும், இறை தூதர்கள் இருக்காங்க, அவங்களை தவிர யாருமே உத்தமன் இல்லை. என்ன? ஸோ அப்போ யாரையும் நாங்கள் இங்கே நம்ப முடியாது. என்ன? ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இன்னொரு ஒப்பீனியன் கேட்டு தான் முடியும். ஸோ இந்த ஆப்ரேஷன் பார்ட்டில் நம்ம முடிச்சிக்கோ, துண்டை வச்சு எடுத்துட்டோம். 5 துண்டு. ஓகே, 5 துண்டில் ஒரு துண்டை பார்த்துட்டோம். அதுக்குள்ளே என்ன சப் துண்டு இருக்கு அதையும் பார்த்துட்டோம். சேனிசன்ஸ். இப்போ இதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த பயிற்சியாளருங்கிறவர் யாரு? இன்னும் ஒரு மேலதிகமான விஷயம் தேவை, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. டியூட்ல இல்லை, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பயிற்சியாளர் இவர் யாரு? ஒரு என்ன, ஒரு சுதந்திரமான நபர், இண்டிபெண்டான நபராக இருக்கணும். இது நம்ம சாப்டர் நம்பர் 4 இந்த இண்டிபெண்டன்ட்ங்கிறதுக்கு நாங்கள் ஃபுல்லாக அங்கே படிப்போமா? அங்கே படிக்கக்குள்ள இந்த இண்டிபெண்டன்ட்ங்கிறவர் என்ன செய்யும்? இன்னும் பெர்ஃபெக்டாக உங்க மனசில் பதியும். இந்த பொறுப்பான சிறப்பினர் இருக்கு இல்லையா? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போன இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 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 மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிட்டு போனது, இல்லை ஃப்ரெண்டை கூட்டிட்டு போனது நீங்கள். யார் யூஸ் பண்ணுறேன்? நான் தான் யூஸ் பண்ணுறேன், நான் தான் கூட்டிட்டு போகிறேன். பட் இங்கே வந்துட்டு ப்ரைவேட் கம்பெனிஸில் வந்துட்டு கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறும். சரியா? ப்ரைவேட் கம்பெனிஸை பார்க்க போனீங்கன்னு சொன்னால், இங்கே யார் இது வேறு ஹையர் பண்ணுவார்? ஆடிட்டரை யார் ஹையர் பண்ணுவார்? கம்பெனி தான் ஹையர் பண்ணும். அப்போ தான் என்ன செய்யணும்? கம்பெனியை நம்பினா அதை சட்டம்னு சொல்லு. இப்போ நீங்கள் நான் பார்க்க டிஜிட்டல் ரிசல்ட்கே பார்க்குது, கவர்மெண்ட் பார்க்குது, கவர்மெண்ட் காசு கொடுக்கும்போது கம்பெனி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன? அங்கே வந்து கம்பெனி தான் பொறுப்பான சாப்பிட என்ன செய்வார்? பொறுப்பான சாப்பிட பயிற்சியாளரை என்ன செய்வார்? ஹையர் பண்ணுவார். ஸோ உங்களுக்கு சிம்பிள் டெஃபினேஷனாக அழகாக உங்களுக்கு அந்த மேலே இருக்கிற அந்த 3 உறவினர்களை நான் உங்களுக்கு மேலே அழகாக ஒரு ஸ்க்ரீன் ஷாட் ஒன்று போட்டுக்கிறேன், அல்லது இமேஜ் போட்டுக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக வளரும். ஸோ ஓகே, இப்போ இந்த துண்டை பார்த்தாச்சா டியூஷன்ஸ்? வெட்டி எடுத்தாச்சா? இந்த டெஃபினேஷனில் 3 பாட்டை நமக்கு இன்னும் டீப்பாக வழங்கிப்படுத்தி. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது வந்து இந்த டெஃபினேஷன் ஒரு விருட்சம் மாதிரி போகும், ஒரு மரம் மாதிரி, ஆலமரம் மாதிரி வளர்ந்து போயிட்டே இருக்கும். இதுல இருந்து ஒவ்வொன்றை படிச்சுட்டே இருப்போம் நாம். இப்போ இந்த கிளாஸுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன செய்யும்? ஒரு 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 பர்ஃபெக்டான சிங்கிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ப்போம் நாங்கள் பொருத்தமான அடிப்படை, appropriate subject matter. appropriate என்னையா? subject matter.
இதுவே மதிப்பீடு செய்யப்படும் விடயமாகும். ஓகே ஓகே. இதுக்கு முதல் கொஞ்சம் இருங்களா, ஐ எம் ரியலி சாரி. நான் இந்த மூணையும் இன்னும் ஒரு டெஃபினேஷன் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வழங்கப்படுது நான் ஒரு செட் பண்ணி வச்சிருந்து மறந்துட்டேன். ஓகே இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். ஓகே ஓகே ஓகே. இந்த இமேஜ் சும்மா லைட்டாக பார்த்துக்கோங்க. ஆடிட்டர், சிஇஓ, முதலீட்டாளர் போட்டிங்க. ஓகே. நிதி தரவு, இங்கே ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் போகுது, மூலதனம் மற்றும் அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகே, சரிபார்க்கப்பட்ட, அதாவது நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக பார்க்க அறிக்கை சரி பார்க்கறதுக்காக இவங்களோட கம்யூனிகேட் பண்ணுவோம். ஏன் இதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு நோக்கத்தை நான் என்ன செஞ்சீங்க அந்த இமேஜில் போட்டுருக்கீங்க. என்னென்ன நோக்கத்துக்காக அவங்க இடையில தொடர்பு வருங்கிறது. இவ்வளோ டீப்பாக போகதில்லை நீங்கள், இவ்வளவு போதும் உங்களுக்கு. ஓகே, ஆடிட் நான் ஏற்கனவே சொன்னதான், ஆடிட் ரிப்போர்ட்டுக்கு போல நாங்கள் என்ன செய்வோம், அந்த ரிப்போர்ட்லாம் பார்க்கலாம். ஓகே ஓகே, இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. போன கிளாஸில் இதெல்லாம் வழங்கப்படுத்தேன் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இங்கே பாருங்க டீசன். ஓகே, இப்போ ஒரு ஒன் சீனில் வழங்கப்படுது. இப்போ இதில் ஓகே, பொறுப்பான தரப்பில் யார் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உதாரணத்துக்கு டீசன்ஸ், இப்போ ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் கொழும்புல வீடு ஒன்று வாங்க போகிறேன், வீடு ஒன்று வாங்க போகிறேன். அங்கன்னு செய்வார், உங்களுக்கு ஒரு முகவரி இருப்பார், ஏஜென்சிக்காரன் இருப்பான். அவன் தான் யார், இந்த வீடு சட்டப்படியா? ஆமாம், எல்லாம் என்ன செய்வான், ஸ்கூலுக்கு பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில், மருதானைக்கு பக்கத்தில், இல்லை தெய்வலையிலம்மா என்ன, மெயின் ரோடுக்கு பக்கத்துலம்மா. ஆ அப்போ அந்த பொறுப்பான தரப்பின யார், அந்த ஏஜென்சி. அந்த ஏஜென்சியால் வழங்கப்பட்ட தகவல் என்ன செய்யப்படும், இப்போ உங்களுக்கு தேவை யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கு என்ன செய்வீங்க, கொழும்புல உங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போவீங்க. அவன் என்ன செய்வான் பார்த்துட்டு, இல்லையா அவன் போய்யான்னு சொல்லுவான். ஓகே, அந்த சின்ன ஒரு இமேஜை பாருங்க. இங்கே அதுக்கு பதிலாக அந்த இடத்துக்கு பதிலாக தூக்கி வச்சு பாருங்க. இங்கே இந்த ஆக்களை மாற்றி பாருங்க. பொறுப்பான தரப்பினர் யார், முகாமையாளர். பொருள் தொடர்பான தகவலை தயாரிக்கும் வழங்குவோர். இப்படி இந்த டெஃபினேஷனை ஃபுல்லாக பாடமாக்கணும்னு அவசியம் இல்லை. கிளாஸில் என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் நான் வழங்கப்படுத்துவேன். இந்த டெஃபினேஷன் பாடமாக்கிறது போல சப்ஜெக்ட் கிடையாது. பொறுப்பான தரப்பினர் இவர் தான் என்ன என்ன தகவலை தயாரித்து வழங்குவார், தெரிஞ்சுதான் போதும் எனக்கு. ஓகே, பயிற்சியாளர் தகவலை பரிசோதித்து என்ன அபிப்பிராயம் வழங்குவார், தெரிஞ்சுதான் போதும் என்ன. பயிற்சியாளர் அறிக்கையை வழங்குவார், யுத்தேச பயனாளர். ஓகே, உதாரண டியூஷன்ஸ் இன்னும் ஒன்று சம்பவத்தை வழங்கப்படுத்துறாங்க. கார் வாங்க போறீங்க சரி டியூஷன்ஸ். இப்போ கார் வாங்க போறீங்கன்னு சொன்னா இங்க யூஸ் பண்றவர் யாரு, நான். அந்த காரை விற்கிறவர் யாரு, பொறுப்பான தரப்பினர், அந்த காருக்கு பொறுப்பான தரப்பினர். நீங்க மெக்கானிக்கை கூட்டிட்டு போறீங்க, அப்ப மெக்கானிக் இங்க யாரு, அபிப்பிராயம் வழங்க பயிற்சியாளர், பிராக்டிசனர். அவரது ஆடிட்டர்னு சொல்லலாது. எனக்கு பேர் என்ன சொல்றேன், மெக்கானிக்னு சொல்லலாமா, அவரது டெஃபினேஷன் இல்லை என்ன, ஆடிட்டர்னு சொல்லலாமா, இல்லை என்ன, பிராக்டிசனர். ஓகே தானே, சிம்பிளா விளங்கிட்டு தானே. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது போவோம். பொருத்தமான அடிப்படை விடயம், சப்ஜெக்ட் மேட்டர், இதுவே மதிப்பீடு செய்யப்படும் விடயமாகும். ஓகே, அதாவது சிம்பிள் ஒன்றும் இல்லையா. ஓகே, இந்த டெஃபினேஷன்ல என்ன துண்டை வெட்டி எடுக்கப்படும்னு சொன்னா, ஒரு தரப்பினால் இன்னொரு தரப்பினால் படிச்சிட்டோம். வழங்கப்படுகின்ற தகவலின், இந்த தகவலுங்கிற துண்டை கிரியடுமான் வெட்டி எடுத்துட்டீங்களா, பிளேட்ல வச்சுட்டீங்களா. இப்ப ஆராய்ச்சியோமா. ஓகே, வழங்கப்படுகின்ற தகவலின் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் என்ன, ஆ வழங்கப்படும் இங்கே ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், நிதி கூற்றுன்னு சொன்னோம். உங்களோட ரியல் லைஃப்ல என்ன வந்துச்சு, ஜஸ்ட் 1 மினிட் பார்ப்போம். உங்களோட ரியல் லைஃப்ல என்ன தந்தாங்க, ஆடையை தந்தான் இல்லையா டியூஷன்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர், எதை பத்தி அபிப்பிராயம், எதை பத்தி அபிப்பிராயம் வழங்குறவங்கிறதா இங்க மேட்டர், அதான் சப்ஜெக்ட் மேட்டர். ஆடை, இங்க எதை பத்தி அபிப்பிராயம் வழங்குறார். இப்ப இந்த சீன்ல பாருங்க, இதுவே மதிப்பீடு செய்யப்படும். இப்ப எதை பத்தி கணக்கு ஆய்வு செய்யறாரு பாருங்க, காரை பத்தி. சப்ஜெக்ட் மேட்டர் நீங்க கார் விளைஞ்ச சப்ஜெக்ட் மேட்டர்ங்கிறது கார் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. சப்ஜெக்ட் மேட்டர்ங்கிறது என்னங்க, கார் விளங்கிச்சோ. இப்ப பாப்பமா அடுத்தது. ஓகே, பாருங்க, இதுவே மதிப்பீடு செய்யப்படும் விடயமாகும். இப்ப பாருங்க, இவர்களால் தகவல்களை என்ன தயாரிக்கப்படுகின்றது, இவர்களாலே தகவல் தயாரிக்கப்படுகிறது. பாருங்க, சப்ஜெக்ட் மேட்டர் பாருங்க, பொருத்தமான விடயம், சப்ஜெக்ட் மேட்டர், அப்ரோபிரியட் சப்ஜெக்ட் மேட்டர், பொருத்தமான அடிப்படை விடயம். சரியா, கட்டாயமா பொருத்தமான. எப்படின்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒன்றை கண்ணை பத்திட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம், டிஎஃப்சிசி ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட், டிஜிட்டல் டியூட்டர் செல் கெயின் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட். அப்படித்தான். ஓகேன்னு பாருங்க, உதாரணத்துக்கு நிதி கூற்றுக்கள், நிதி சாரா தகவல், உள்ளடக்கப்படும் உள்ளக கட்டுப்பாடுகள்,
சட்ட விதிகள் இதை பத்தி நாங்க என்ன செய்யலாம் ஒவ்வொன்றை பத்தி இப்ப நிறைய இருக்குது நாங்க பார்ப்போமா இதை டீப்பா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இதை டீப்பா பார்ப்போம் இது எங்க வரும்னு சொன்னா அடுத்த ஷோட் அழி வச்சுக்கோங்க டியூட்ல எல்லா விஷயமும் சொல்றேன் உங்களுக்கு தேவைப்படும் அழி வச்சுக்கொள்ளுங்க என்ன உறுதிப்படுத்தலுக்கான உதாரணம்ங்கிறத இதுல வச்சா படிப்போமா ஓகே உறுதிப்படுத்தல் உதாரணங்கள் இதுல வச்சுதான் படிப்போம் ஓகே அடுத்தது பார்ப்போம் ஓகே பொருத்தமான பிரமாணங்கள் suitable criteria ஓகே ஒரு விடயப் பொருளை சப்ஜெக்ட் மேட்டரை மதிப்பீடு செய்ய அல்லது அளவிட பயன்படுத்தும் அடிப்படை தரநிலை அல்லது ஒப்பீட்டு குறிகள் பெஞ்ச்மார்க் ஆகும் ஒப்பீட்டு குறிகள் இந்த பொருத்தமான பிரமாணங்கள்ங்கிறத நான் சிம்பிளா வழங்கப்படுத்துறேன் உங்களோட 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 பர்சனலான லைஃப்ல இருந்து வழங்கப்படுத்துறேன் இது எங்க எல்லாரோடைய நடந்தது உங்களோட சின்ன பருவத்துல ஈவன் நீங்க ஏ லெவல் படிக்கக்குள்ளே மேபி நடந்துக்கலாம் உங்களோட வீட்டு இருக்கிறார்கள் நீங்க கெட்டிக்காரனா இருந்தா ஒன்றும் செய்யல முடியாது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் சின்ன பக்கத்தில் என்ன செய்யும் கொஞ்சம் விளையாட்டு தன்மையாக இருப்பேன் நான் படிக்க மாட்டேன் ஆரம்பத்துல எல்லாம் நான் தான் அப்படிதான் ஆரம்பத்துல எல்லாம் நல்லா விளையாடு சின்ன பக்கத்துல நல்லா விளையாடும் ஓகே படிப்புலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் தான் படிப்பு இன்ட்ரெஸ்ட் ஆகும் சரி என்ன அன்றம் யோசிச்சுட்டு வந்துட்டு என்ன யோசிச்சுன்னா விளையாட வேண்டிய வயசுல விளையாடுவோம் படிக்க வேண்டிய வயசுல படிப்போம் இப்போ நம்ம விளையாடுவோம் விளையாடணும் ஓகே ஸோ அந்த டைம்ல என்ன செய்வாங்கடா எங்களோட பேரண்ட்ஸ் என்ன வந்து சொல்லுவாங்க பாரு அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை எப்படி மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்க என்ன இன்னும் 2 3 வசனங்களையும் போட்டு சொல்லுவாங்க என்ன அங்க பாரு அம்மாக்கு அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கு அந்த பிள்ளை மார்க்ஸை பாரு அல்லாடி அந்த பிள்ளை கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்குது மேபி அவன் நம்மளோட நம்ம இப்ப நான் கிரேட் 5 படிச்சுட்டு இருப்போம் அவன் உதாரணத்துக்கு நம்ம இப்ப ஓ படிச்சுட்டு இருப்போம் அவன் இப்ப ஏ முடிச்சு ஏ முடிச்சு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆயிப்பான் அந்த டைம்ல நீ அவனை பாருங்க பாருன்னு சொல்லி அப்படியும் நம்ம நினைச்சுவாங்க கம்பேர் பண்ணுவோம் இல்லையா ஸோ யாரை வச்சு நம்மளை மெசப் பண்றாங்க இல்லையா பெஞ்ச் மார்க்ங்கிறது அதுதானா ஓகே பெஞ்ச் மார்க்ங்கிறது அந்த வேர்டுக்கு தமிழ் மீனிங் அதுதான் ஒப்பிட்டு பாக்குறது உன்னை வச்சு எங்களை மெச பண்றது என்ன சொல்றேன் அங்க பாரு அவன் படிக்க நீ படிக்கல அந்த அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகளை வச்சு எங்களை மெச பண்ணாங்க இல்லையா அவனை வச்சு எங்களை கட்டித்தனத்தை மதிப்பிட்டாங்க இல்லையா இல்லையா அவங்கள வச்சு எங்களை கட்டித்தனத்தை மதிப்பிட்டாங்க இல்லையா இதுதான் அந்த சூட்டபிள் கிரைட்டீரியா அதாவது இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு இல்லையா இந்த உடுப்பு இருக்கு இல்லையா இந்த பில்டிங் இருக்கு இல்லையா இந்த கார் இருக்கு இல்லையா இந்த சப்ஜெக்ட் மேட்டரை எதை வச்சு நீ மெச பண்ணுவாய் எதை வச்சு நீங்க என்ன மதிப்பீடு செய்வீங்க ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எதை வச்சு மதிப்பீடு செய்வீங்க எல்கேஎஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் ஐஏஎஸ் இதுக்காகத்தான் நீங்க கடந்து 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 நீங்க ஏடி ஃபர்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் வர ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங் படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு ஹெச்என்டியில படிச்சு டிகிரியில படிச்சு சிஏல படிச்சு சிஎம்ஏல படி ஏன் படிக்கீங்க அந்த என்ன அந்த மதிப்பீடு செய்யறது அல்லது அதை எப்படி கிரியேட் பண்றங்கிற கைடன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்ப எல்கேஎஸ் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் சொல்லும் உதாரண ஒரு வாடகை சொத்தை ஒரு வாடகையாக நாங்க பெற்றுக்கொண்ட சொத்தை நான் என்ன செய்ய முடியாது என்னுடைய நிதி கூற்றுகளில் அசட்ஸாக காட்ட முடியாது இது எது சொல்லுது சட்டம் சொல்லுது அதாவது எஸ்எல்எஃப்ஆர்எஸ் அல்லது ஐஏஎஸ் சொல்லுது என்ன இப்ப டிஎஸ் சும்மா சும்மா இப்ப என்ன சும்மா சொல்றேன் இப்ப என் கம்பெனில நான் வந்துட்டு இன்வெஸ்டர்ஸை கவரணும் அப்ப கவர்மெண்ட் என்ன செய்யணும் என் கம்பெனில நிறைய சொத்து இருக்கிற மாதிரி காட்டணும் என் கம்பெனி லொஸ்டாலும் உங்களுக்கு வித்துக்கு என்ன செய்யும் காசு தருவாங்க காட்டணும் அப்ப அதுக்காக நான் என்ன செய்யலாம் ஒரு வாடகை கொள்வனவு செஞ்ச காரை கொண்டாந்து எந்த சொத்துமா கார் மாதிரி காட்டினா என்ன நடக்கும் ஓகே நீங்க அனலைஸ் பண்ணக்குள்ள ஓகே ஓகே கம்பெனில லொஸ்டானாலும் கம்பெனில சொத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்து தந்துருவான்னு யோசிப்பேன் இப்போ ஆடிட்டர் வந்து என்ன சொல்லுவான் தம்பி இங்க வாங்கோ சொவிய பிடிச்சு என்ன சொல்லுவான் காதை பிடிச்சு என்ன சொல்லுவான் தம்பி இங்க வாங்கோ நீங்க வாடகைக்கு வாங்கினத என்ன செய்ய முடியாது உங்களோட சொத்தாக காட்ட முடியாது ஏன் எஸ்எல்எஃப்ஆர்எஸ் எல்கேஎஸ் அடிப்படையில் ஸ்ரீலங்கன் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் அல்லது ஐஏஎஸின் அடிப்படையில் உங்களுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீங்க செஞ்சுக்கிறது போல என்று சொல்லுது என்று சொல்லுவான் விளங்கிச்சா த சூட்டபிள் கிரைட்டீரியா அதெல்லாம் முக்கியமான விஷயம் இதை வச்சு தான் நம்ம சாப்டர் நம்ம போல இன்னும் டெவலப்பாக படிப்போம் நம்ம டீப்பாக படிப்போம் நம்ம ஓகே அப்போ டியூஷன்ஸ் அப்போ உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்ல மதிப்பீடு செய்யப்படும் இப்போ இதை பத்தி நாங்கள் இங்க மதிப்பீடு செய்யறோம் கார் ஒன்று வாங்குற சம்பந்தமா மதிப்பீடு செய்யறோம் சப்ஜெக்ட் மேட்டர் ஓகே இங்க எதை பத்தி மதிப்பீடு செய்யறோம் உங்களோட திருமண ஆடையை பத்தி அல்லது உங்களுடைய ஃபெஸ்டிவல் ட்ரெஸ்ஸை பத்தி சப்ஜெக்ட் மேட்டர் சாரி
சாரி சாரி சாரி சாரி நம்ம சப்ஜெக்ட் கிரைட்டீரியா படிக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு சப்ஜெக்ட் கிரைட்டீரியா, சாரி சாரி ரியலி சாரி, சப்ஜெக்ட் கிரைட்டீரியா படிக்கும். ஓகே, திஸ் ஒன் சப்ஜெக்ட் கிரைட்டீரியா. இப்போ இங்கே இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நான் எதை வச்சு மெஷர் பண்ணேன்? எஸ்எல்எஃப் ஆர்எஸ்எல் கேஸ். ஓகே, இங்கே எதை வச்சு மெஷர் பண்ணுவார்? இங்கே எதை வச்சு மெஷர் பண்ணுவார்? ஆ இதே மாடல் கார் இண்டஸ்ட்ரியில் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? வடிவேல ஜோக் ஒன்று ஒரு காமெடி இருக்குது தெரியுதானே? ஒரு டிவிஎஸ் இதை கொண்டு வந்து காட்டுவார், உங்களோட எத்தனை கிலோமீட்டர் ஓடுது கொஞ்சம் அண்மையிட்டா. ஓகே, காமெடி, இந்த காமெடியை பாருங்க. நான் உழைப்பு. வாங்க 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 வாங்க. என்ன உழைங்க, நான் அடிக்கடி பாக்குறேனே. உங்களை என்ன அடிக்கடி இங்க பாக்குறேன்? எந்த ஊர் நமக்கு? நமக்கு செங்கோட்டை. நமக்கு நமக்கு இந்த ஊர் தான். குற்றாலா? அப்படியா? கிட்ட குட்டிச்சவரு. முதல்ல ஸ்டாண்ட போடுங்க. அடேப்பா, நம்மள மாதிரி நீங்களும் டிவி ஷாம்பு தான் வச்சிருக்கீங்க. நம்மளுக்கு அதே வண்டிதானா? ஆமா. சரி, அது இருக்கட்டும். என்ன வியாபாரம் பண்றீங்க? நான் இந்த கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றேன். இந்த வண்டியில தான் ஏத்தி கடையா போட்டுக்கிட்டு தெரியுறேன். நீங்க? நம்ம கள்ள மிட்டாய் வாங்கி திங்கிறதோட சரிங்க, வியாபாரத்துக்கெல்லாம் எந்த முயற்சி எடுக்கல. அது சரி, நாங்க விக்கிறோம், அதையாவது வாங்கி சாப்பிடுறீல, அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாஷா பேசுறாரு மாதிரி. அப்புறம் என்ன கொடுக்குது? இது எங்க கொடுக்குது? நம்ம தானே அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கேட்கல, மைலேஜ் என்ன கொடுக்குதுன்னு கேட்டேன். மைலேஜ் 50 கொடுக்குதுன்னு. 50? ஏயா, எனக்கு மட்டும் 45, உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்க. அதுக்கே ஏன்ட கோவப்படுற? கம்பெனிக்காரன் போய் கேளு. கம்பெனிக்காரன் என்னடா கேக்குறது? எங்க ஊர்ல இருக்க அத்தனை பேருமே இந்த வண்டி தான் வச்சிருக்கேன். எவனை கேட்டாலும் 45 தான் கொடுக்குது, 45 தான் கொடுக்குங்க. உனக்கு மட்டும் அப்புறம் 50 கொடுக்கும், உங்க ஊருக்காரருக்கு அப்புறம் 50 கொடுக்க. இரியா, பேசி இருக்கும்போது எதுக்கா ஊர்ல பத்தி இருக்கிற நீ? ஊரனடா உலகத்தை எழுப்பட்டா. எப்படி 50 கொடுக்க? எப்படி 50 கொடுக்க? இங்க பாரு, இது எனக்கு உனக்கு கம்பெனிக்காரருக்கு என்னடா லிங்க்? ஊருக்காரங்க பூரா கூட்டிட்டு வந்து உன்னை என்ன பண்றது பாருடா. டேய், என்ன பண்ண போற? கம்பெனிக்காரங்க போய் கேளு. என்னடா கேக்குறது? போடா. இருக்குடா 50. இன்னைக்கு ஏன் ஊரா பாத்துறோம்டா. வண்டி 5 கிலோமீட்டர் கூட கொடுக்கிறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இதுக்கு போய் ஏன் ஊரா ஓ ஊரா பாப்பண்டு போற? பெரிய ஊரு கலவரத்தை இழுத்து விட்டுருவானோ. கம்பெனிக்காரனுக்கும் உனக்கும் என்னடா லிங்கு? ஓகே, அப்ப பாருங்க, அப்ப என்ன செய்யறாரு? அந்த அந்த இந்த மோட்டார் பைக்ல எப்படி மெஸ் பண்றாரு பாருங்க. அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அதே மோட்டார் பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது ஒரு லிட்டருக்கு? அப்ப இந்த மோட்டார் பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடுது? ஓகே, சூட்டபிள் கிரைட்டீரியா. ஓகே ஓகே, அதே மாதிரி தான் என்ன செய்வீங்க? இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் என்ன செய்வார்? இப்போ கடைக்கு போனான்னா உடுப்பு 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 எப்படி பார்ப்பாரு? இப்போ அவருக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு. இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒன்று சொன்னால், இப்போ என்ன கலருக்கு, இப்போ என்ன என்ன இப்போ உங்களோட ஸ்கின் கலருக்கு என்ன, கொஞ்சம் உங்களோட ஸ்கின் கலருக்கு இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் எப்படி படிச்சுப்பாங்கன்னு சொன்னால், உங்களோட ஸ்கின் கலருக்கு என்ன வகையான ட்ரெஸ்ஸஸ் போடணும் நீங்கள். ஓகே, அவங்கள்ட்ட ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. ஓகே, உங்களோட ட்ரெஸ் கோட் எப்படி இருக்கு, உங்களோட உங்களோட அதில் அதே மாதிரி அந்த ட்ரெஸ்க்கு என்ன மாதிரி பட்டுகள் இருக்குதா, அதே மாதிரி என்ன பிராண்டட்ல இருக்குது, இப்படியான விஷயங்களை செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதை வச்சு தான் என்ன செய்வார்? அவர் மெஷர் பண்ணுவார். இதை வச்சு தான் மெஷர் பண்ணுவார். இப்போ இந்த மெஷர்மெண்ட், அந்த மெஷர்மெண்ட் யூனிட் தான் என்ன? சூட்டபிள் கிரைட்டீரியா. ஓகே, அடுத்தது பார்க்கலாம் நாங்கள். சூட்டபிள் கிரைட்டீரியா. ஓகே, நான் ஸ்லைட்டை அங்கே போய்துன்னு. ஓகே, அடுத்த டிஸ்டன்ஸ் உங்களுடைய டெஃபினேஷனில் முக்கியமான அடுத்த பார்ட். ஓகே, இப்போ அதுக்கு எஸ்எல்எஃப்ஆர் எஸ்எல்கேஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் போதுமான பொருத்தமான ஆதாரம், சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். பாருங்க, இந்த டெஃபினேஷன்ல அவரால் மேற்கப்படும் சகல நடவடிக்கைன்னு சொல்ற துண்டு தானே, அந்த துண்டை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கா அந்த நடவடிக்கை தான் என்ன நாங்க என்ன சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் சொல்லுவோம். ஓகே, அப்ப டிஸ்டன்ஸ். ஓகே, அப்ப இந்த இதை வந்துக்கிட்டு ஒரு அபிப்பிராயத்தை நாங்க சும்மா சொல்லலாமா? ஒரு ஆளை நாங்க பிழையாக்குறது, ஒருத்தனை பிழையோ சரியோன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு ஆதாரங்கள் வேண்டும், எவிடன்ஸ் வேணும். ஒருவனை கல்லன் என்று சொல்றதோ, நல்லவன் என்று சொல்றதோ, கெட்டவன் என்று சொல்றதோ, நீங்க நல்லவரா கெட்டவராங்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கோ என்ன செய்யணும்? ஒரு ஒரு ப்ராக்டிஸருக்கு எவிடன்ஸ் வேணும். ஸோ அந்த எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுதான் அவரோட வேலை. போதுமான பொருத்தமான சான்று, சஃபிஷியன்ட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு
ஒரு ஒடிட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒடிட்டர் கணக்காய்வாளர் ஒரு கம்பெனிக்கு ஒடிட் பண்ண போகும்போதும் எப்போதுமே ஒரு சந்தேக மனப்பாங்குனர் ப்ரொஃபஷனல் ஸ்பெக்டிசம் ஓட இருப்பார். அதாவது சந்தேக கேள்வி கேட்கும் மனப்பாங்க. இது பிழையா இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோன்னு சொல்லி நம்ம அந்த மீம்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மீம்ஸ் தான் அடுத்து வரும். ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்கும், அந்த மாதிரி ஒருவேளை கலர் பழமோ, ஒரு கலர் பழம் அப்படிதான் நாங்க திங்க் பண்ண வேண்டி வரும். ஓகே. ஸோ அதுக்காக வேண்டி அவர் போதுமான பொருத்தமான சான்றுகளை தேடணும். ஓகே, எடுக்கணும். சஃபிஷியன்ட் அப்ரூவ். ஏன் சார் எவிடன்ஸ் அண்ட் சான்று மட்டும் சொன்னா போதும் தானே? இங்க ஏன் அங்க போதுமான, பொருத்தமான என்று 2 டெஃபினேஷன் முன்னுக்கு அந்த அந்த இதுக்கு முன்னுக்கு 2 வேர்டு போட்டிருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, அது ஆப்பரேஷன் பண்ணி பார்க்கல. அதுக்கு ஒரு பேர் வைக்கும். போதுமான, பொருத்தமான. ஸோ அதுக்குள்ள ஏன் அந்த இன்னும் ஒரு 2 துண்டு இருக்கு. எக்ஸ்ட்ரா வந்து 2 துண்டு இருக்குன்னு சொன்னா, அந்த 2 துண்டு முக்கியமான விஷயம். ஓகே. போதுமான சஃபிஷியன்ட்ங்கிறது அதை எண்ணிக்கையை குறிக்குது. எழுதி வச்சுக்கோங்க. அளவண்டு உங்களை இதில் போட்டுறாங்க. எண்ணிக்கைன்னு சொல்லி உங்களுக்கு நம்ம இதில் ஒன்று சான்றின் எண்ணிக்கை குறிக்குது. பாருங்க, சான்றின் எண்ணிக்கை குறிக்குது. ஓகே. பொருத்தமானதுங்கிறது தரத்தினை குறிக்குதான். நம்பகத்தன்மை, அந்த ரிலையபிலிட்டியை குறிக்குது. இதை நம்ம சாப்டர் நம்பர் 4, 3, சாப்டர் நம்பர் 2ல நம்ம என்ன டீப்பா படிப்போமா? ஓகே. அதாவது டிஸ்டன்ஸ் ஒரு கணக்காய்வாளர் சான்றுகள் உதாரணத்துக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உடுப்பெடுக்க போனீங்கன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உடுப்பெடுக்க போனீங்கன்னு இந்த உடுப்பெடுக்க போகல இந்த உடுப்பு வந்துக்கிட்டு இந்த ட்ரெஸ் வந்துக்கிட்டு நல்லமா இல்லையாங்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? போதுமான பொருத்தமான சான்று எழுதிப்பார். அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த அந்த லேபிளை பார்த்துருப்பார். துணியை தொட்டு பார்த்துருப்பார் இல்லையா? அதே மாதிரி உங்களோட என்ன செய்யும், உங்களோட ஃப்ரெண்ட் டக்குனு என்ன செய்வாங்க, இன்டர்நெட்ல அடிச்சு ஓகே மார்க்கெட்ல இதே ட்ரெஸ் வந்துட்டு இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் கூகுள்லேயே இருக்கு. உங்களோட கூகுள் கூகுள் லென்ஸை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னா, ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ அடிச்சிங்கன்னு சொன்னா நல்லா காட்டும். இந்த ட்ரெஸ் எங்க இருக்கு, எவ்வளோக்கு இருக்குன்னு காட்டும். அப்ப உங்களுக்கு கடைக்காரர் சொல்ற பிரைஸ் சரியா போலையான்லாம் மனுஷலாம் அவனுக்கு ஈஸியா சொல்லலாம். ஸோ இதுக்காக அவர் என்னென்னலாம் செய்கிறாரோ பாருங்க. அந்த அவன் எத்தனை டெஸ்ட், இப்போதாத்துக்கு உங்களோட பின்னுக்கு லேபிளை பார்த்தது, உடுப்பை தொட்டு பார்த்தது, அந்த ஸ்கில்லை பார்த்தது, போனை பார்த்தது பாருங்க. அப்ப எத்தனை தரம் எடுக்கார், எத்தனை தடவைகள், போதுமான எண்ணிக்கை. ஒரு தரம் சும்மா அடிஷன் உன ஃப்ரெண்டை கூட்டி போறீங்க, அவன் கையை கட்டி இருந்து போட்டு பாத்துக்கிட்டு போட்டு நல்லா எடுமச்சான், பரவாயில்ல பரவாயில்ல எடுமச்சான், பரவாயில்ல எடு நல்லா வாங்கி என்று சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கடுப்பா? உங்களோட ஃப்ரெண்ட் வந்து தொட்டு பார்த்து அந்த லேபிளை பார்த்து போன்ல அடிச்சு பார்த்து கோல் பண்ணிலாம் கேட்டு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா? அப்ப அவங்களுக்கு அப்ப அந்த அந்த அதுல நம்பிக்கை தன்மை உங்களுக்கு பாருங்க. அவன் எத்தனை நேரம் என்றானோ அப்ப எத்தனை நேரம் எடுக்கானோ அதை வச்சு ஒரு விஷயம் பெரிய விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே. இப்ப டீசன்ஸ் இப்ப உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு தள்ளி நிற்கிறார். ஓகே. அவர் பெருசா என்ன செய்யறாரு, இன்ட்ரெஸ்ட் ஒன்று காட்டல. உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன ஜெலஸ் ஒன்று வந்துட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. அவரு என்ன டீசன்ஸ் இப்போ உதாரணத்துக்கு வேற உடுப்பெல்லாம் பார்க்க, வேற உடுப்பெல்லாம் சொல்லிட்டு பார்த்துட்டு ஓகே இதையும் இதையும் தொட்டு ஓகே ஒன்றும் செய்யல. அவன் 2 உடுப்பை போட்டு பார்த்து அதையும் இதையும் தொட்டு பார்த்து போட்டு ஓகே இது ஓகேன்னு போகிறான். இப்போ கடைக்காரர்கள் வந்துக்கிட்டு இப்போ உதாரணத்துக்கு டீசன்ஸ் ஒரு ஒரு ஃபேமஸான கடை இல்லை அப்படின்னு சொன்னா என்ன செய்யும் உங்களுக்கு அந்த அந்த அதில் 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 குவாலிட்டி ஒன்று தான் உங்களுக்கு விளங்க இல்லையா? நம்ம அதை என்ன டீப்பாக படிப்போமா? இப்போ ஒருத்த டீப்பாக சொல்லி இருந்த டைம் போய்த்துரும். ஓகே. ஸோ இங்கே அதுதான் மேட்டர். ஓகே தானே? ஓகே. அப்ப போதுமான பொருத்தமான சான்று எடுக்கணும். ஃபைனலி லாஸ்ட் ஒன் உறுதிப்படுத்தல். என்ன? அதாவது அபிப்பிராயம். இந்த துணை பற்றிடுங்க. அபிப்பிராயம் என்ன? அபிப்பிராயம் வழங்குதல். இதுதான் உறுதிப்பாட்டு அறிக்கை. உறுதிப்படுத்தல் அறிக்கை. இது என்ன செய்ய கடைசியா பாருங்க, நம்ம என்ன செஞ்சோம்? இப்போ ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா இல்லையா? இப்போ பாருங்க 1 மினிட். ஓகே பாருங்க. கேபிஎம்ஜிட ஆடிட்டர் ரிப்போர்ட். ஆடிட்டர் ரிப்போர்ட் என்ன செய்யறார்? அபிப்பிராயத்தை என்ன செய்யறார்? எழுத்து முடியல எழுத்து வடிவில் தான் நிற்கிறார் இல்லையா? இப்போ மெக்கானிக்கை கூட்டிட்டு போறீங்க, அவன் என்ன செய்வான்? உங்களோட மெக்கானிக் என்ன செய்வான்? மெக்கானிக்கை கூட்டிட்டு போறீங்க. இப்போ இந்த ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் இருக்குன்னு எழுத்து வடிவில் நிற்கிறார். இதான அந்த எழுத்துமான உறுதிப்படுத்தல் அறிக்கை. உங்களோட என்ன மெக்கானிக் கூட்டிட்டு போறீங்க, அவன் என்ன செய்வான்? வாட்ஸ்அப்ல ஓகே இந்த போஸ் இந்த உடுப்பு வாங்குங்கோ, இந்த ட்ரெஸ்ஸை வாங்குங்கோ, சார் இந்த காரை வாங்குங்கோ, இல்லாட்டி இந்த பில்டிங்கை வாங்குவோன்னு என்ன செய்வான்? அவன் ஒரு மெஷர் என்ன செய்வான்? அவன் உண்டு உங்களுக்கு சொல்லுவான். ஸோ இதுதான் அந்த உறுதிப்பாட்டு அறிக்கை. ஸோ இன்னும் கொஞ்சம் வழங்குறதுக்காக வேண்டிய ஒரு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் ஒன்று போட்டுக்கிறோம். தேவைண்டா இதை ஸ்க்ரீன் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, சிம்பிளாக இருக்கும், தேவையில்லை. ஓகே. ஸோ டியர்ஸ், அப்போ ஃபைனான்ஷியல் ஆடிட்டிங்கிறது பாருங்க, ஒன்று ஒரு இதில் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா எக்ஸ்ட்ரா போட்டிக்கணும். ஓகே. ஓகே. ஆய்வுக்குரிய பொருள், அளவுகோல், இது ரெண்டும் உள்ளடக்கும். அதாவது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்கிற நீங்கள் எஸ்எல்ஏ எஸ்எல்எஃப்ஆர்ஸ்லாம் படிச்ச ஒரு ஆடிட்டர்னே. ஸோ அதை படி போதுமான பொருத்தமான சார்ந்து எடுப்பீங்க. அப்போ என்ன ப்ரொசஸ் என்ன அதை வச்சு என்ன ரிப்போர்ட்டும் கொடுப்பீங்க.
ஓகே, வெளியீடு, அவுட்புட். இதுதான் அந்த ஆடிட்டிங். ஓகே, இதுதானே உங்களுக்கு அந்த புனல் மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிப்பேன். இது சிம்பிளா விஷயம் விளங்கப்படுது. ஓகே, பாருங்க, நம்மகிட்ட எல்லாத்தையும் ப்ரோசஸ் பண்ணால் தான் என்ன செய்யும், எழுத்து நாளைக்கு வரும். போதுமான பொருத்தமான சான்று எடுக்கணும். அதில் எங்களுக்கு என்ன செய்யணும், போதுமான பொருத்தமான சான்று எடுக்கணும். ஓகே, அதுக்குள்ளே எங்களுடைய என்ன செய்யும், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் காணப்படும், 3 உறவினர் காணப்படும். ஓகே, அதெல்லாம் செஞ்சது பிறகு என்ன செய்யும், கடைசியாக ஆடிட்டர் எங்களுக்கு அபிப்பிராயம் வழங்குவார். ஓகே, ஆஃப்டர் அபிப்பிராயம், ஆடிட்டருடைய அபிப்பிராயம் வழங்கினதுக்கு பிறகு என்ன செய்யும், எங்களுடைய நம்பகத்தன்மை அதிகரிக்கும். இது சம்பந்தமா டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் அடுத்ததுல பார்ப்போம். ஓகே, இது இருக்கட்டும். ஓகே, அதுக்கு முதல் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. ஓகே, அடுத்து ஓகே 1 மினிட். ஓகே, அப்போ ஓகே, இதோட முடிச்சு கொள்ளுவோம். அடுத்ததில் பார்ப்போம். சரியா?